13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட தொடர்ச்சியாக நவம்பர் 8 பயணித்து கொண்டிருக்கிறோம். உங்கள் அத்தனை பேரின் ஆதரவோடு நாங்கள் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க, பெல் பட்டன் அழுத்திடுங்க. எங்களுக்கு அது பெரிய ஒரு எழுச்சியை தரும் எங்களுக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைக்கி பிரபல யூடியூபர் மாரிதாஸ் அவர்கள் கைது. இது இன்று நேற்றல்ல, தொடர்ச்சியாக ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை. இந்த கைதுகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. ஒரு சமூகத்தில் ஒரு மாற்று கருத்தை வைக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளருக்கு தொடர்ச்சியாக ஆளும் அரசுகள் அதற்கு எதிர்வினை ஆற்றிக்கொண்டே இருக்கின்றன. அவர்களை முடக்குவதாக இருக்கட்டும், கைது செய்வதாக இருக்கட்டும். இதற்கு பின்னணியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவரின் உறவினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான் பிரிட்டோ அவர்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதற்கு பின்னணியில் பல தகவல்கள் இருக்குன்னா அதன் ஒரு நீட்சியாக தான் இந்த கைது நடந்திருக்குது. அதற்கு பல தலைவர்கள், கட்சியின் தலைவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் உட்பட பல தலைவர்கள் இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி விரிவாக அண்ணன் சுரேஷ் அவர்களிடம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க அண்ணே. வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி, சொல்லுங்கள். என்னண்ணே, இது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறங்கிற மாதிரி யார் அவர்களை பற்றி பேசினாலும் அந்த தகவல்களை பகிர்ந்தாலும் உடனடியாக கைதுங்கிறது திமுகவோட இது இன்னும் வேகமாக இருக்கேனே. ஒரு மாதத்துக்குள்ளே இப்படி தொடர்ச்சியாக நடக்குது. இது என்னென்னா, எல்லாருக்கும் எளிதான ஒரு செய்தி. கைது செய்கிறது கொஞ்சம் எளிதாக போச்சு. என்ன காரணம்னா, பெண்களை பற்றி இழிவாக பேசினார், சொன்னார் அப்படின்னு சொன்னால் அந்த சமூகம் அவர்கள் மீது கருணை காட்டாது, இரக்கம் காட்டாது அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு இந்த கைது நடவடிக்கையை செய்கிறாங்க. இது முதல்ல திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டார். அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் பாஜகவை சேர்ந்த விளையாட்டு பிரிவினுடைய தலைவர், நம்ம பேர் என்ன, அலிஷா அவர்களை பற்றி அவதூறாட்டு கருத்து போட்டார் அப்படின்றது. அதில் முக்தாரை மட்டும் விட்டுட்டாங்க. இப்போ இவரை மாரிதாஸை கைது செஞ்சுருக்காங்க. இன்று காலையில் 6:30 மணிக்கு முன்னாடியே 4 மணிக்கெல்லாம் இருந்தே அவர் வீட்டை சுற்றி அங்கங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 6:30க்கெல்லாம் போய் அவரை கைது செய்கிறாங்க. அப்போ அவர் வீட்டை விட்டு வெளியேற முடியாத அளவுக்கு அவரை கண்காணிப்பில் வைத்து கொண்டு கைது செய்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நினச்சிருந்தா இவரை நம்ம முக்தாரை கைது செஞ்சிருக்க முடியாதா? அப்புறம் ஏன் கைது செய்யலை அப்படின்றது ஒரு கேள்வி எல்லாராலும் எழுப்பப்படுகிறது. மாரிதாஸை கைது செஞ்ச மாதிரி திருச்சி சூர்யாவையும் திருச்சியில் கைது செஞ்சாங்க. இதில் மாரிதாஸ் என்ன செய்தார் அப்படின்றது இருக்குது. இப்போ திருச்சி சூர்யா பாஜக பொறுப்பாளரை பற்றி போட்டார். அதே மாதிரி இவர் அமைச்சர் கீர்த்தனாவை பற்றி ஒரு அவதூறு பரப்பினார். ஏஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை போட்டு அவதூறு பரப்பினார். அவர் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அதை அடிப்படையாக வைத்து கைது செய்கிறாங்க. ஆனால் பின்னணியில் பேசப்படுகிற சமாச்சாரம் அதுவாக தெரியவில்லை. இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு, ஒரு வாரங்களுக்குள்ளதாக பாம்பன் பகுதியிலையும் மதுரையிலையும் மெத்தப்பட்டமைன் கைப்பற்றப்படுகிறது. வருவாய் புலனாய்வுத்துறையினரால் கைப்பற்றப்படுகிறது. அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து 280 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி போதைப் பொருட்கள் சிந்தட்டிக் போதைப் பொருட்கள் உள்ளுக்கு வரும்போது அது கைப்பற்றப்படுகிறது மாதிரி பல 100 மடங்கு உள்ளுக்கு வந்திருக்கும். கைப்பற்றினா எல்லாமே போலீஸால் கைப்பற்ற முடியாது. அப்போ 280 கோடி சாதாரணமாக கைப்பற்றப்படுகிறது அப்படின்னா அவர் எத்தனை 1000 கோடிக்கு உள்ள அந்த போதைப் பொருள் வந்திருக்கும், சிந்தட்டிக் போதைப் பொருள் வந்திருக்கும் அப்படின்ற கேள்வி எழுகிறது. இது குறித்து அமலாக்கத்துறை ஒரு நோட்டீஸ் சொல்லிடுறாங்க. அதில் தான் ஜான் பிரிட்டோ அப்படின்றவருடைய பெயர் குறிப்பிடப்படுகிறது. இந்த ஜான் பிரிட்டோவை மையமாக வைத்து தான் அவ்வளவு சமாச்சாரங்களும் இன்றைக்கி பேசப்படுகிறது. ஜான் பிரிட்டோ யாருடைய தொடர்பானவர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி லீமா ரோஸினுடைய சகோதரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லீமா ரோஸின் சகோதரர் அப்படின்னா இப்பொழுது அமைச்சராக இருக்கின்ற ஆதவ் அர்ஜுனாவுக்கு என்ன உறவு முறை வருகிறது அப்படின்றது தெரியும். அப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இந்திய அரசியலே லாட்ரி குடும்பம், மார்ட்டினுடைய குடும்பத்தை நம்பி இருக்குதுன்ற ஒரு கரங்களுக்குள் சிக்கி கூட இருக்கு. நீங்கள் பாருங்கள், வெஸ்ட் பெங்காலில் இப்போ வெளியேறின மம்தா பானர்ஜிக்கு 1000 கோடிகளுக்கு மேலே அவர் நிதியாக கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருந்த திமுகவுக்கும் நிதியாக கொடுத்தார். அண்ணா திமுகவுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி தாவேக்கால அவருடைய மருமகனே இருக்கிறார், ஆதவ அர்ஜுனா இருக்கிறார், முதல்வராக
எத்தனாயிரம் கோடிகள் அந்த கட்சிக்கு செலவு பண்ணியிருப்பான்றது நமக்கு தெரியல. யூகங்கள் அடிப்படையில் தான். லாட்டரியில் இவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் வந்து எழுப்பப்படுகிற கேள்விகள். அப்போது இவர் ஜான் பிரிட்டோ வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது அமலாக்கத்துறையினுடைய வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பிலேயே தெரிய வருகிறது. அப்படின்ற போது இவருடைய உறவினராக இருக்கின்ற பொழுது இது வந்து மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்குங்கும் போது தான் எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னு. இதுக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவர் யாருன்னா திமுகவின் அயலக செயலாளர் பிரிவில் இருந்தார். ரொம்ப நெருக்கமாக தலைமைக்கு நெருக்கமாக இருந்தவர் அவர். அதை விட அமீர் அவர்கள் இவர்களிடமெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்து மிகப்பெரிய சர்ச்சையாச்சு அந்த டயத்தில். அவர் வந்து பெரிய அளவில் வந்து அவரிடம் வந்து விசாரணை நடத்தப்பட்டது. பல கோடி ரூபாய்கள் இது பண்ண கைப்பற்றப்பட்டன. எல்லா இடத்துலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு சொல்ல போனாங்க. அப்போதைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த குழுவோட தான் பயணிச்சிருக்காரு. திமுக குழுவில் தான் இருந்திருக்காரு. இதெல்லாம் ஒரு இதில் என்னன்னா ஒருவர் தெரியும், இப்போ காவல்துறை வந்து எளிதாக ஒருத்தரை கைது செய்கிறதே ஒரு திருட்டு வழக்கு சம்மந்தமாக அவங்க விசாரணை இப்போ மேற்கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டிருக்குன்னா அவங்க சில ஆட்களை அடையாளம் இன்னும் தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவங்களை கண்காணிப்பாங்க. அவங்களை கைது செய்கிறதே எப்படி கைது செய்வாங்கன்னா, யார்கிட்ட மணி புழக்கம் அதிகமாக இருக்கிறது, எவன் பார்ல போய் இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்றான். அப்போ இவன்ட்ட திடீர்னு சொல்லி இவ்வளவு பணம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னா, அப்போ இடையில இப்பதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பெரிய ஹவுஸ் பிரேக்கிங் நடந்திருக்குது, இவ்வளவு பணம் காணாமல் போயிருக்குது, அப்போ இவன்ட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அக்யூஸ்ட தூக்குவாங்க. இதே தான் அரசியலையும் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அரசியல்ல ஒருத்தன் சம்பந்தமே இல்லாம பல்லாயிரம் கோடிகளை இன்வெஸ்ட் பண்றான்னா அவன் நேர்மையா சம்பாதிச்சிருப்பானா? நிச்சயமா நேர்மையா சம்பாதித்தான் அவனுடைய பணத்தை இந்த மாதிரி செலவு பண்றதுக்கு என்ன தேவை இருக்கிறது? நீங்க அதை யோசிக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தான் இவர் எடுத்து பேசுறாரு, மாரிதாஸ் எடுத்து பேசுறாரு. அப்ப எடுத்து பேசின உடனே கீர்த்தனாவை பற்றிய ட்விட்டை காரணமாக கொண்டு கைது செய்யப்படுகிறார். இதுதான் இதில் உள்ள பின்னணி. அப்போ நம்ம வந்து நீங்க பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுகவில் அந்த அம்மா லீமா ரோஸ் வந்து ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இங்கே வந்து ஆதவ் அர்ஜுனா இருக்கிறாரு. பாண்டிச்சேரியில் லீமா ரோஸினுடைய மகன் ஒரு எம்எல்ஏவா இருக்காரு. அங்கே பிஜேபியினுடைய கொலியூஷன் கவர்மெண்ட் இருக்குது. அங்கே அவர் அமைச்சராக ஆக போகிறார். இன்னும் அமைச்சரவை ஒதுக்கீடு செய்யப்படலை அப்படின்ற வழக்கம் போல சென்ற முறையும் அவர் அப்படிதான் இருந்தார். அப்போ இந்த மாதிரி இருக்குது. அப்போ இவர்கள் எல்லாம் இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி இந்த அரசியலை தங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான முயற்சிகளை செய்கிறாங்க. அதுக்கான வேலை தான் நடந்துகிட்டு இருக்கின்றதா. நீங்கள் உங்களுக்கு தெரியும், இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகங்கள், ஏர்போர்ட் இது எல்லாமே தனியார்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட பேசும்போது அடிக்கடி சொல்லுவார், காட்டுப்பள்ளி அடிக்கடி சொல்லுவார், ஒரு விமானம் கூட சொந்தமாக இல்லாத அரசு விமான நிலையத்தை வந்து தனியார்ட்ட கொடுத்துருக்காங்க. ஏன்னா எதுக்காக கொடுக்குறாங்கன்னா விமானத்தை தான் வச்சுக்க கூடாதுன்றக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி எல்லாத்தையும் தனியார் மயப்படுத்துறது, துறைமுகத்தை தனியார் மயப்படுத்துவது, இந்த துறைமுகம் விமான நிலையங்கள் இதை பயன்படுத்தி தான் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களாகட்டும் மனிதர்களாகட்டும் வர முடியும். அப்போ இந்த கடத்தல், இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தல், இதெல்லாம் இந்த ரெண்டை மையப்பொருளாக வச்சு தான் உள்ளுக்கே நுழைய முடியும். ஏற்கனவே குஜராத்தில் கூட அதான் சொல்லுவாங்க. அப்போ அதானுடைய அதானிட்ட போர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்கே பல ஆயிரம் கோடிகள் பெருமானம் உள்ள போதைப் பொருட்கள்லாம் நம்ம கடத்தப்பட்டது, கைப்பற்றப்பட்டது. அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டை பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா கிட்ட சிறு துறைமுகங்கள்லாம் அவருடைய தமிழ்நாடு அரசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எந்தெந்த சிறு துறைமுகங்கள் இருக்குதோ, கிட்டத்தட்ட 17-18 துறைமுகங்கள் தமிழ்நாடு அரசுக்கு இப்போ நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் வருகின்ற சிறு துறைமுகங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த துறையினுடைய அமைச்சராக ஆதவ் அர்ஜுனா உட்கார வைக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலையில் அந்த பின்னணியில இந்த மெத்தமட்டமைன் இவ்வளவு கைப்பற்றப்படுகிறது. அதில் அவருடைய உறவினர் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவருக்கும் ஜான் பிரிட்டோவுக்கும் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுகின்ற பொழுது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டியது இயல்பான விஷயம் தானே. இதில் அவதூறுக்கு என்ன வேலை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. நீங்க இது வந்து இன்னைக்கு விஜயனுடைய ஆட்சி காலத்தில் நடக்குதானா? விஜயனுடைய ஆட்சி காலத்தில் இல்ல, திமுகவுடைய ஆட்சி காலத்திலே நடந்துகிட்டு இருந்தது. இன்னைக்கு அன்னைக்கும் வந்து கைது செய்யப்பட்டார்கள். நீங்க ஒண்ணு அடிச்சுக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும். சவுக்கு சங்கர் வந்து அங்கங்க பத்திரிகையாளரை சந்திச்சு பேசுறாரு. எதை குறித்து பேசுறாரு? தான் கைது செய்யப்பட்டதை குறித்து தானே பேசுறாரு. இன்னைக்கு அதோட ஒரு அதிகமா போயிட்டு இப்ப இருக்கக்கூடிய கமிஷனர் வந்து தன் மீது கொலை செய்வதற்கு மும்பையில் ஆட்களை இறக்குமதி செய்திருக்கிறார் சொல்றாரு. அப்போ அவர் வந்து யாருடைய ஆட்சி காலத்துல மேல உட்கார்ந்து இருந்தவர்? திமுகவுடைய ஆட்சி காலத்துல. அப்போ திமுக ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் அந்த தாவேகானுடைய ஆட்சியும் இருக்குது. தனக்கு எதிராக யாரு கருத்து தெரிவித்தாலும் அவருடைய குரல் வலையை பிடித்து நெருக்குவது அப்படின்றது இருக்குல்ல, இது மிக மிக மோசமான அணுகுமுறை. ஒருத்தன் ஒரு கவுன்சிலராக இருக்கிறான்னா அப்பவே அவன் மக்களுடைய பார்வையில பட்டுறான். அவன் நாளைக்கு ஒரு ஒன்றிய தலைவர் ஆகிறான், நாளைக்கு எம்எல்ஏ ஆகிறான் அப்படின்னா எம்எல்ஏவா இருக்கும்போது அவன்கிட்ட என்ன சொத்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் அவன்கிட்ட என்ன இருக்குது, இது மக்களுடைய பார்வையில் இருக்கும். நாளைக்கு அவன் தோற்கடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாதிரி பெரும் பணத்தை மூட்டை கட்டிட்டு உள்ளுக்கு கட்சிக்காரங்களுக்கு டொனேஷன் அப்படின்ற அடிப்படையில் 1000 கோடி 2000 கோடின்னு கொடுத்து உள்ளுக்கு அதில் பதவியை கைப்பற்றி உள்ளுக்கு வராங்கல்ல,
இவர்களிடம் நம்ம விழிப்பா இருக்கணும். அதனுடைய தொடர்ச்சி தான். திமுகவே பரவாயில்லன்னு சொல்ற அளவுக்கு உங்களுடைய போக்கு இருக்க போகுது. ஏன்னா இவங்க வந்து ஒன்லி முதலாளித்துவத்தை நம்பி உள்ளுக்கு வர்றாங்க. அப்போ இந்த மாதிரி நடவடிக்கைகள் தங்களுக்கு எதிராக யாராவது பேசுனா அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை எப்படி முடக்கணும், எப்படி நொறுக்கணும் அப்படின்றது தெளிவாக செய்வாங்க. இன்னொரு கருத்து கூட பேசப்படுகிறது. முதல்வர் விஜய் அவர்களிடமிருந்து போலீஸ் துறை அது கூட இன்னொரு அமைச்சருக்கு மாற்றி கொடுக்கப்படலாம் அப்படின்ற தகவல்லாம் வருது. இது புதுமைதான். எப்போதுமே அது பேசப்படுகிறது. உண்மையானது தெரியல. இது ஒரு பேசு பொருளா இப்ப சமீப காலமாக நேற்றில இருந்து இந்த செய்தி வெளியே போட்டிட்டு இருக்கு. அப்போ அவரை வந்து சும்மா ஒரு பொம்மை முதல்வராக வைத்துக் கொண்டு ஆதவ அர்ஜுனா தான் இங்க வந்து எல்லாத்தையும் செய்யறாரோ அப்படின்ற எண்ணம் இங்கே ஏற்படுகிறது. உருவாயிடுச்சு. இப்போ தாவேகாவை சார்ந்தவர்கள் இது முட்டு கொடுக்கலாம். நம்ம வந்து தாவேகாவுடைய சார்ந்தவர்களுக்கு இப்போ தான் 3 மாதம் கூட ஆகலை, 1 மாதம் தான் ஆயிருக்கு, 1 மாதம் தான் ஆயிருக்குது. பட் இருந்தாலும் அவர் ரொம்ப விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கூட இந்த மாதிரி விஷயங்கள்ல விமர்சனம் வருது இல்ல. அப்போ இதை வந்து தாவேகாவை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ விஜய் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தயவு செய்து அவர் ஆதவ அர்ஜுனாவை அவருடைய அமைச்சரவையிலிருந்து வெளியே கழட்டி விடணும். நீங்க வந்து யார் எடுத்த உடனே இப்ப மற்றவர்களெல்லாம் பத்தி சாதாரணமாக கிண்டல் தான் பண்றாங்க. அவருடைய நடவடிக்கையை போது கிண்டல் பண்றாங்க. இது வந்து பொதுமக்களை பொறுத்த அளவில் ஒரு அனுதாபத்தை பெற்று தரும். இப்போ சின்ன பசங்களாம் அமைச்சர்கள் இருக்காங்க. இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் போனாரு, அவர் பேசுறாரு, அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னா அது குறித்து வர்ற விமர்சனங்கள் வந்து அவருக்கு பாசிட்டிவாக தான் போகும். ஆனால் இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனா மாதிரி ஒரு பின்புலம், மோசமான பின்புலத்தோட உள்ள ஒருவரை அமைச்சரவையில் வச்சிருக்கும் போது அதனால ஏற்படுகிற வெளியே வருகிற சச்சரவுகள், இந்த மாதிரி பெரிய பெரிய சிக்கல்களில் மாட்டுகின்ற பொழுது ஜான் பிரிட்டோ மாதிரி உள்ள அவர்களுக்குள்ள உறவுகள்லாம் வெளியே தெரியும் பொழுது பொதுமக்கள் மத்தியில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு விரைவில் கிளம்புற சூழல் ஏற்படும். இதை தாவேகானால் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வந்து தாவேகாவை விமர்சிக்கிறோம்னா கூட எதுக்காக விமர்சிக்கிறோம்னா நீங்க ஒழுங்கா நடந்துக்கோங்கன்றதான் விமர்சிக்கிறோம். இதுதான் இதனுடைய பின்னணி. அப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் அவர் கேட்ட போர்ட்போலியோவே இந்த போர்ட்போலியோ கேட்டு வாங்குறாரு. முதல்ல வந்து மதுபானம் சம்பந்தப்பட்ட போர்ட்போலியோ டாஸ்மாக் வரும்னு சொன்னாங்க. ஆனா அது இல்லாம இன்னொரு துறை அவருக்கு ஒதுக்கப்படும் பொழுது பரவாயில்லையே நினைக்கும் போது பார்த்தா துறைமுகம் ஒரு கையில் இருக்குது. துறைமுகத்திலே இந்த மாதிரி பெத்தமட்ட பயன் போன்ற பொருட்கள்லாம் மாட்டுது அப்படின்ற பொழுது இது மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கத்தான் செய்யும். அண்ணன் சீமான் உட்பட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பிஜேபியினுடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாருமே மாரிதாசனுடைய கைதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. கடுமையாக சொல்லியிருந்தான் நினைக்கிறேன். என்னன்னா நீங்க வந்து அவர் மீது வந்து தவறு என்றால் வழக்கு தொடுங்க, வழக்கு தொடுத்து நீங்க வழக்கை அவர் வந்து சந்திக்க தயாரா இருப்பார். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நேரடியாக அவரை கைது பண்ணி நீங்க கொண்டு போறங்கிறது வந்து இது வந்து அடக்குமுறையை தான். இது அவதூறு வழக்குக்கும் இதுக்கும் அவதூறு வழக்குன்றது காவல்துறை கைது செய்யணுன்ற அவசியமே இல்லை. நீங்க வழக்கை போட்டு சம்மன் அனுப்பிச்சு கோர்ட்டுக்கு வர சொல்லிட்டு நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுத்துட்டு போயிடலாமே. கிட்டத்தட்ட ஒரு 200-300 காவலர்கள் அவங்க வீட்டுக்குள்ள முன்னாடி நிறுத்தி அவங்கள பயமுறுத்தி கைது செஞ்சு கொண்டு போகன்ற அவசியம் இல்லை. இது நம்ம அடுத்து என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இந்த மாதிரி சில கட்சி தலைவர்கள் இது கண்டனம் தெரிவிக்கிறாங்கல்ல மாரிதாஸ் கைதுக்கு. இது மாரிதாஸ் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்களே தவிர இதை சுற்றி ஒரு சர்ச்சை விவகாரம் பேசப்படுகிறதில்ல. அது குறித்து ஏதாவது தலைவர்கள் வாயை திறந்து பேசுறாங்களான்னு பாருங்க, யாருமே பேசல. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட மாரிதாஸ் கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கின்றவர்கள், திருச்சி சூர்யாவுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறவர்கள் எல்லாருமே கண்டனம் தெரிவிப்பதற்கான தார்மீக உரிமை அவர்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. பிஜேபி வந்து மத்தியில வந்து எவ்வளவு பத்திரிகையாளர்களுக்கு எதிராக, தங்களுக்கு எதிராக கருத்து சொல்வர்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய அடக்குமுறையை ஏவி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்றது இந்தியா முழுவதுமே தெரியும். அவரும் பத்திரிகை இப்போ இங்கே தமிழ்நாட்டினுடைய முதல்வர் இப்போ எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் பாரதத்தினுடைய பிரதமரும் இந்தியாவுடைய பிரதமரும் இருக்கிறார். யாரும் பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை, அவங்கள மதிப்பதும் இல்லை. அப்போ அவங்க கண்டனம் தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது அருகதை இருக்குதா? ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுடைய சுயநலத்திற்காகவும் அரசியல் பலனுக்காகவும் தான் தெரிவிக்கிறாங்க. அப்போ அதிமுக பொதுச் செயலாளருக்கும் அந்த தார்மீக கடமை கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னால் இந்த விவகாரத்தில் இவர் ஆதவ அர்ஜுனா திமுகக்குள்ள போனதும் இப்போ அதிமுகவில் லிமாரோஸ் போனதும் எல்லாமே உங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு இவங்க எல்லாரையும் உள்ளுக்கு இழுத்துக்கிட்டாங்க. அப்போ அதிமுக பொதுச் செயலாளருக்கும் இதை கண்டிப்பதற்கான தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இல்லை, ஒரே ஒரு ஆளுக்கு தான் அது கண்டிப்பதற்கான தகுதி இருக்குது. அவர் அண்ணன் சீமானுக்கு தான் இருக்குது. அவர் இவரை மட்டும் கண்டிக்கல, இவர் கைதை மட்டும். அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை செஞ்சுக்கிட்டு இருந்த சவுக்கு சங்கர் கைது செய்து உள்ளே அனுப்பப்பட்ட போது கூட தன்னுடைய கண்டனத்தை மாரிதாஸுக்கு முன்பு ஒரு முறை நடந்த பொழுதும் இவரே கடுமையாக அண்ணன் சீமான் அவர்களை விமர்சனம் செய்தவர் தான். அதனால கிஷோர் கே சாமியும் அப்படிதான், அவருக்கு கைதுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. ஆக மொத்தத்தில் இந்த பிரச்சனை, இந்த சமாச்சாரங்கள் வந்து இந்த கைது அப்படின்றது வந்து உண்மையான கைதுன்றது காரணம் வேறாகவும் சொல்லப்படுகிற காரணம் வேறாகவும் தான் இருக்குது. இது போக போக தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஈபியில் வந்து ஹார்ட் டிஸ்க் காணாமல் போச்சு, அதில் திமுக மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு பேசுபொருள் போயிட்டு இருக்குல்ல, இப்போ அந்த பேசுபொருளாக மறக்கடிக்கப்பட்டு விட்டது, மாறக்கடிக்கப்பட்டு விட்டது. அப்போ இந்த வேலைகளை எல்லாம் செய்வது, இந்த கைதையெல்லாம் அரங்கேற்றுவது திமுகவை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தாவேகா செய்தா
அப்படின்றத வருது. அதை வச்சுனாவே திமுக ஒரு ஊதுகளாக மாறி நின்று பேசுகிற மாதிரி தான் அவருக்கு தேவை பதவி, தன்னுடைய பணத்தை வச்சு அதை பெற்றுக்கொண்டார் அப்படின்றது தான். அதனால் இது வந்து தாவேக்காவும் திமுகவும் கூட்டு அப்படின்னு நேற்று சொன்னோம்ல, அதை உறுதிப்படுத்துவது மாதிரி தான் அந்த மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருந்து தங்களுக்கான தலைவர்களை ஒழுங்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். தாவேக்காவுக்கு நம்ம வைக்கின்ற கோரிக்கை ஆதவர்ஜனா மாதிரி ஆட்களிடம் விழிப்புணர்வாக இருங்கள் அப்படின்றதான் தாவேக்கா நபர்களுக்கும் விஜய்க்கு நம்ம வைக்கின்ற கோரிக்கை. நன்றி. நன்றி.